ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2017. 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா என்கே சிங். அவர் தான் வந்து தலைவராக இருந்தார். இது வந்து இந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு வந்து செயல்படுத்தக்கூடிய காலம் எவ்வளோன்னா 2020 2025 வரலும் இது செயல்படும் காலம். ரெண்டாவது கேள்வி, ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எத்தனை வகைப்படும், அதாவது 3 வகைப்படுமா, 2 வகைப்படுமா, 5 வகைப்படுமா அல்லது பல வகைப்படுமான்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 3 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சிஜிஎஸ்டி, ரெண்டாவது வந்து எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி. அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு என்னன்னா 1921. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு வந்து 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு வந்து 1961. மக்கள் தொகை மாறுதல் வந்து 2011. அப்போ 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணையலன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா மோனோசோமி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, நல்லிசோமி. முதல்ல இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். மரபியலில் வந்து சடுதி மாற்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சடுதி மாற்றம்னா என்னென்னா நம்ம பரம்பரையாக வரலாம், அல்லது இப்படின்னா திடீர்னு நம்ம டிஎன்ஏல வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகுறதுல அதுதான் வந்து சடுதி மாற்றம்னு நம்ம சொல்கிறோம். சடுதி மாற்றம் வந்து 2 வகைப்படும். வந்து அது என்னென்னா குரோமோசோம் சடுதி மாற்றம், ஜீன் சடுதி மாற்றம்னு 2 இது இருக்குது. இதுலேயே வந்து குரோமோசோம் சடுதி மாற்றத்துலேயும் அதில் 2 டைப் இருக்குது. அதை எப்படி சொல்லலாம்னா அது வந்து அமைப்பு, அது குரோமோசோம் இருக்குல்ல, குரோமோசோமோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு அதில் 2 டைப் இருக்குது. இப்போ இந்த குரோமோசோமோட அமைப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, இந்த குழந்தை பிறகு அது குரோமோசோமில் வந்து நீக்கமடையும், ரெட்டிப்பாகும், தலைகீழாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ வந்து குரோமோசோமோட எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை தான் வந்து யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி. இந்த யூப்ளாய்டிங்கிறது வந்து என்னென்னா அந்த குரோமோசோம் இருக்குல்ல, அது வந்து அது மடங்கில் வந்து அதிகரிக்கிறது குறைகிறது தான் வந்து யூப்ளாய்டி. இப்போ நம்ம முக்கியமாக தேவைப்படுறது வந்து அன்யூப்ளாய்டி. இந்த அன்யூப்ளாய்டியில் என்னென்னா குரோமோசோமோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதில் 1 அல்லது 1க்கு மேற்பட்டது அதிகரிக்கிறது குறையிறது தான் வந்து அன்யூப்ளாய்டி. இந்த அன்யூப்ளாய்டியில் தான் வந்து மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமின்னு 3 வகை இருக்குது. இப்போ இந்த மோனோசோமினா என்னென்னா 2n-1 தான். இதில் வந்து 1 கம்மியாகும். மோனோசோமினா வந்து 1 கம்மியாகும். அப்போ இது வந்து தப்பு. அடுத்து வந்து ட்ரைசோமினா வந்து 1 அதிகரிக்கும். இது கரெக்டாக இருக்குது. டெட்ராசோமினா வந்து 2n+2, இதுவும் கரெக்டாக இருக்குது. நல்லிசோமினா வந்து 2 குறையும், 2n-2ன்னு வரும். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 4 தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூரியா, பொட்டாசியம் சல்ஃபேட்டு, எலும்பு சாம்பல், ஜிப்சம். தெரியல. இப்போ இதுலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதுனா வந்து யூரியா. ஆன்சர் வந்து யூரியா. ஜிப்சம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஜிப்சம் வந்து சிமெண்ட் கெட்டிப்படுற தன்மையை வந்து குறைக்கிறது தான் வந்து யூஸ் ஆகுது. இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னா காப்பர், கால்சியம் சல்ஃபேட்டு, டைஹைட்ரேட்டு. இங்கே வந்து நைட்ரஜனே இல்லை, ஓகேங்களா? அப்போ இது வராது. பொட்டாசியம் சல்ஃபேட்டில் வந்து வர ஃபார்முலா வந்து K2SO4. இங்கேயும் வந்து நைட்ரஜனுக்கான எந்த இதுவுமே இல்லை. யூரியாவுடைய ஃபார்முலா வந்து CONH2. இங்கே தான் வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எதுனா அது யூரியா. அடுத்த கொஸ்டின், அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து தருவது என்னன்னு கேட்டிருக்காங்க.
அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சோட வினைபுரிந்து என்ன தருதுன்னா சோடியம் மெட்டா அலுமினேட்டு ப்ளஸ் ஹைட்ரஜனை தருது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய மலர் தாமரையோட தாவரியல் ரீதியான பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நெலம்போ நியூசிஃபெரா. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா குடியரசுத் தலைவரா, பாராளுமன்றமா, தேர்தல் ஆணையமா, அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுவா? இப்போ அரசியல் கட்சிகள்னு வந்திருக்காங்க. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் வழங்குவாங்க. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவையில் வந்து ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றார்கள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து விதி 80 படி 12 உறுப்பினர்களை அதாவது 12 மெம்பர்ஸை வந்து மாநிலங்களவைக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்த கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் வந்து இரும்புத்தாது, தங்கம், வெள்ளி, தாமிரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தாமிரம். அடுத்த கேள்வி, துங்கபத்ரா திட்டத்தில் இருந்து பயனடையும் மாநிலங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் ஒடிசா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் கர்நாடகா. இந்த 2 மாநிலங்கள் தான் வந்து துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள். அடுத்த கேள்வி, பவன் ஹான்ஸ் வானுலகு ஊர்தி நிறுவனத்தோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட தலைமையகம் வந்து புது டெல்லியில் இருக்குது. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்தோடு சரியாக பொறுத்தோன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா, மோஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தான். அதாவது பஞ்சாப்னா வந்து இது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப்பு. மோஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா சிந்து, பாகிஸ்தானு. காளிபங்கன் வந்து ராஜஸ்தானு. லோத்தல் வந்து குஜராத்து. அப்போ வந்து 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கம்ரான், அஸ்காரி, ஹுண்டால் இவங்க எல்லாம் யாருடைய சகோதரர்கள்னு கேட்டிருக்காங்க. யாருடைய சகோதரர்கள்னால் ஹுமாயூனுடைய சகோதரர்கள் இவங்க 3 பேரும்.